ஏடிஎம்கே என்டிஏ தான் போன தடவைன்னு சொன்னேன். இந்த தடவை என்ன சொல்கிறேன், சிஃபாலஜிஸ் பிரதீப் குப்தா சொன்னது இன்னும் எனக்கு மனதில் ஒலிக்கிறது. அதனால் இருக்கலாம் அந்த போகிற இடமெல்லாம் விஜய்க்கு அப்படி ஒரு கூட்டம் விஜய்க்கு. ஸோ இது ரூரலி இந்த தாக்கம் இருந்திருக்கு சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு உங்களுக்கு தான் இன்ஃபர்மேஷன் வந்தது. இல்லை சார் எங்களுக்கு பார்ட்டி சோர்ஸும் இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அது ரூரல்லையும் இந்த அளவுக்கு விஜய்க்கு தாக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா விஜய்க்கு 130 135 வரலாம், 120 சீட்டோடு நிற்கலாம். 120 வந்தாலே ஆட்சி அமைக்கலாம். அப்போ மற்ற கட்சிகளை கூட்டு வச்சு கூட்டணிக்கு ஒரு 10-15 இவங்களை சேர்த்து விட்டாச்சுன்னு வச்சு அடுத்த 5 வருஷம் விஜய் ஆட்சி அமைக்கும். ஸோ இப்போ விஜய் உள்ளே வந்திருக்கார். என்னை பொறுத்த விஜய்க்கு அரசியல் தெரியாது, இன்னும் அரசியலுக்கு பெரிய ஓஷன். ஸோ யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது, மக்களை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும். ஏன்னா சார் உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு சிஎம் நீங்கள் கூட வச்சுங்க, நமக்கு என்ன சார் தெரியும் தான் தெரியும். எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் சீஃப் செக்ரட்டரி எல்லாம் இருக்காங்க, அவங்க சொல்ல போகிறாங்க நமக்கு. நான் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி பிரைம் மினிஸ்டர் சிஎம்மாக இருந்தால் பிரைம் மினிஸ்டர் ஆனார். மோடி பாருங்கள் இன்றைக்கி அந்த அளவுக்கு இதுவாக இருக்கார். அஃபிஷியல் சொல்லுவாங்க சார் இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலை அப்படின்னா இல்லை இது பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி மக்கள்கிட்ட வெறுப்பு வரும், அரசியல் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் தப்பு, இதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், முடிவெடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அது கண்டிப்பாக விஜய்வெல்லாம் படித்தவர், ஒரு கிராஜுவேட், எடுக்க முடியும், எந்த விதத்தையும் பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியல் இதில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இவங்க கட்சி எம்எல்ஏக்களே இவர் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். இவருக்கு அகென்ஸ்டாக யாரும் இது பண்ணக்கூடாது. அதனால் விஜய் எதனால் அந்த இதில் சேர்க்க மாட்டேன், எம்ஜிஆர் இதில் சேர்க்க மாட்டேங்கிறன்னா அரசியல் இதில் இன்னும் இவருக்கு ஞானம் வர மக்கள் எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு மக்களுக்கு இவர் மீது இதை எம்ஜிஆருக்கு மேலே போகல. விஜயகாந்த் அது மாதிரி நடிகர்கள் லிஸ்ட்டில் ஒரு விஜயகாந்தே நீங்கள் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 10% ஓட்டு வாங்கி 234 தொகுதியில் ஆள் நிற்க வச்சார். ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சார், விருத்தாச்சலம். அதுக்கப்புறம் இன்னொரு எலெக்ஷன் நின்னார். தென் 2011 ஏடிஎம்கோட கூட்டணி, அதில் 41 சீட்டில் 43 நின்னார், 29 சீட்டு ஜெயிச்சார், எதிர்கட்சி தலைவரானார். அதை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா அரசியல் நுணுக்கங்கள் தெரியவில்லை. அந்த சட்டசபையில் ஜெயலலிதாவுக்கு அகென்ஸ்டாகவே பேசினார். ஜெயலலிதா பார்த்தாங்க, அவர் கட்சியிலேருந்து 18 எம்எல்ஏ வெளில வந்துட்டாங்க. என்னாச்சு, அன்றைக்கி விழுந்த அடி தான், திரும்பி எழுந்துக்க முடியவில்லை. நடுவில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல்